வணக்கம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The average depth of Indian Ocean is about 3000 meter. Calculate the practical comparison del V divided by V of water at bottom of the ocean. கண்டிப்பாக ஒரு ஓசன் இருக்குது, கீழே இது கொடுக்குற ஃபோர்ஸால் அந்த தண்ணியோட வால்யூம் வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ அதுதான் கேட்டிருந்தேன். del V divided by V of the ocean. Given that bulk modulus of water, bulk modulus B வேல்யூ கொடுத்துட்டான். Okay, the pressure exerted by 3000 meter column of water on the bottom layer. இப்போ ஜஸ்ட்டு P வேல்யூ கொடுக்கல, ஸோ அதனால் இந்த டெப்த் இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு, அதை கிவன் டேட்டா வச்சுக்கிட்டு P வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க, ப்ரெஷர் வேல்யூ. ஓகேவா? ப்ரெஷர் ஃபார்முலா என்ன? H rho G. H வேல்யூ கொடுத்துருக்கான் 3000. ரோ என்ன? டென்சிட்டி, வாட்டரோட டென்சிட்டி 1000 தான். G என்ன தெரியும்? 9.8. அதை காமனாக 10 எடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் பேசிக் கேல்குலேஷன் மூலம் இன்ட்டு பண்ணுங்க, அந்த ஆன்சர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்டிகல் கம்ப்ரஷன் del V divided by V. இது என்ன? del V அப்படின்னா ஸ்ட்ரெஸ், V அப்படின்னா B பல்க் மாடலஸ். ஸோ பல்க் மாடலஸ் வேல்யூ அங்கே கொடுத்துருக்கோம். del V வேல்யூ நம்ம தான் பார்த்தோம் என்னென்னு. ஸ்ட்ரெஸ் வேல்யூ, ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் ஓரளவுக்கு ஓகே தான். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது ஒரு வகையான ஃபோர்ஸ் தான், தெரியும் உங்களுக்கு. ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு வகையான ஃபோர்ஸ் தான், இல்லை அமுக்கிறது தான். ஸ்ட்ரெஸ்னாலும் மண்டையை பிடிச்சி அமுக்கிறது தான், ஃபோர்ஸ்னாலும் அதே தான். ப்ரெஷர்னாலும் ரொம்ப ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஸ்ட்ரெஸ்ஸு பல்க் மாடலஸ் போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.